வெல்கம் டு அகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: முட்டை 4, வெங்காயம் 2, தக்காளி 3, பச்சை மிளகாய் 1, இஞ்சி சிறிய துண்டு, பூண்டு 4 முதல் 5 பல், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், பட்டை 1 சிறிய துண்டு, கிராம்பு 2, உப்பு தேவைக்கேற்ப, தண்ணீர் தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப. ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நறுக்கி வச்சுருக்க தக்காளியை ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பச்சை மிளகா, சின்ன இஞ்சி துண்டு, 4லேருந்து 5 பூண்டு பல் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, கிராம்பு ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கி விடணும். நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், நான் சீரக மிளகா ஒட்டுக்கா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மசாலாலாம் வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் அடுத்ததாக ஒரு செம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மசாலாஸோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நான் ஒவ்வொரு முட்டையாக உடச்சி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி 4 முட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் 5லேருந்து 6 முட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். உடச்சி ஊற்றினபடி முட்டையை எதுவுமே டச் பண்ணாமல் ஒரு 5 to 8 மினிட்ஸ் விட்டுருங்க. அடுத்ததாக அந்த 4 முட்டையும் நான் திருப்பி போட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் குழம்புல இருக்கட்டும். நல்லா முட்டையில் மசாலாலாம் சாரட்டும். ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு மல்லித்தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.